ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் உபதேசம். கடவுள் நமக்கு வேண்டியதை தருவார் என்ற நம்பிக்கையை திடமாக வைத்துக்கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். அவர் தருவார் என்றால் பிரார்த்தனை எதற்கு என்ற கேள்வி எழலாம். பிரார்த்தனை நமக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள உறவை வலுப்படுத்துகிறது. நம்மை அவரது அருகில் அழைத்து செல்கிறது. அமைதி என்பது ஒருவருக்கு மிக உரித்தான மன செல்வமாகும். எனவே குடும்பம் அல்லது பிற அலுவல்கள் உள்ளத்தின் புனிதமான எல்லைக்குள் நுழைய அனுமதிக்காதே. அங்கு உனக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் பொழிந்து ஆள்பவராக இறைவன் மட்டுமே இருக்க வேண்டும். உன்னுள் உறையும் இறைவனிடம் பக்தி கொள். இறைவனின் உண்மையான கோவில் நீயே. வெளியில் உள்ள கோவில்கள் எல்லாம் உள்ள கோவிலையே நினைவு ஊட்டுபவை ஆகும். எங்களை பொறுத்தவரை அறிவுபூர்வமான ஒன்றே மதம். நமக்கு பிடிக்காத உண்மைகளிலிருந்து நாம் வெறுப்புடன் விலகி ஓடக்கூடாது. பூமியைப் போலவே சொர்க்கமும் நரகமும் தனி இடங்கள். ஆனால் இந்த பிரபஞ்சம் உண்மையாக இருக்கிறது என்று நம்புபவர்களுக்கே சொர்க்கமும் நரகமும் உள்ளன. அதாவது மாயையின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கே சொர்க்கமும் நரகமும் உள்ளன. மாயையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட ஞானிகளுக்கு சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. ஒரே உண்மைதான் இருக்கிறது. அது இங்கே இப்போது இருக்கிறது என்பதை அவர்கள் அறிகிறார்கள். அவர்கள் தனது சொந்த ஆன்மாவின் மகிமையை தவிர வேறு எதையும் காண்பதில்லை. ஓ ராமகிருஷ்ணா, நீயே என் தாய், நீயே என் தந்தை, நீயே என் தோழன், நீயே என் துணைவன், நீயே என் அறிவு, நீயே என் செல்வம், நீயே எனக்கு எல்லாம். உன் பாதார விந்தங்களில் என்னையே சமர்ப்பிக்கிறேன். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.